வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சுன்னு விஜயா மனோஜ் கிட்ட சொல்ல என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. பசமா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டோன்ற ஐடியாவே அவருக்கு இல்லை. டென்ஷன் ஆகுற விஜயா, என்னடா ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசுற, நீ அந்த ரோஹிணியை பார்க்க கூடாது, அவ கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியும் அவ கூடயே சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்னம்மா, நான் எப்பம்மா அவளை பார்த்தேன்? அப்படிலாம் இல்லம்மான்னு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறாரு மனோஜ். டேய் அடிச்சிருவேன் அப்படின்னு விஜயா கையை ஓங்கிட்டு வர மீனாவே கொஞ்சம் பயந்துடுறாங்க. பொய்யா சொல்ற? நீ அவ கூட உட்காந்து ஐஸ்கிரீம் திங்கிற வீடியோவை நான் பார்த்தேன். இதுல பாருடா, அவ கூட பல்ல காட்டி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா மொபைலை காட்ட அதை வாங்கி ஷாக்கிங்கோட பாக்குறாரு மனோஜ். ஐயோ, யாரோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்திருக்காங்களே, இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற யோசனையோடைய பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. பார்த்து முடிச்சுட்டு விஜயா கிட்ட திரும்பி, இதை யாருமா உங்களுக்கு அனுப்பிச்சது அப்படின்னு கேட்குறாரு. விஜயா கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் யார் அனுப்பிச்சாலும் அவங்கள காட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போவும் அதே மாதிரி தான். யார் அனுப்பிச்சா உனக்கு என்ன, இது நீ தானேன்னு கேட்குறாங்க. முதல்ல யார் அனுப்பிச்சாங்கன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு மனோஜ் ஃபோக்கஸை வேற பக்கம் திருப்ப உள்ளர வர்ற முத்து, டேய் நான் தாண்டா அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாலியா விசில் அடிச்சுட்டு உள்ளர வர்றாரு. ஆனா ஒரு செஞ்ச விஷயத்த நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க பெரிய தைரியம் வேணும். அது முத்துவுக்கு நிறையவே இருக்கு. அம்மா, அவன் உங்களை ஏமாத்துறாமா, வேணும்னே என் மேல பழிய போடுறாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாமா, இவன் மேல பழி போடுறது புளி போடுறது தான் எங்களுக்கு வேலை. நடிக்காதடா, அதான் வீடியோல சிக்கிக்கிட்டேன்றாரு முத்து. அம்மா, இதுல இருக்கிறது நானே கிடையாதுமா அப்படின்னு மனோஜ் அப்பட்டமா புழுக அதிர்ச்சியோட பாக்குறாரு முத்து. ஆஹா, அடுத்த டிராமாவை ஆரம்பிச்சிட்டாரு போல இருக்கே அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் பாக்குறாங்க. நீயே கிடையாதா அப்படின்னு விஜயா கேட்க, அம்மா இது ஏஐமா அப்படின்னு மனோஜ் கூசாம சொல்ல 3 பேரும் திகச்சு போய் பாக்குறாங்க. ஏய், என்ன பெத்த தாயவே ஏன் இரு அப்படின்னு விஜயா திட்ட, அம்மா அது அந்த ஏஐ இல்லம்மா, இது ஏஐ வீடியோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, போடா போடா, எவ்வளோ தூரம் தான் போய் சொல்லுவேன்னு பாக்குறேன் அப்படின்ற மாதிரியே முத்து பாக்குறாரு. என்னடா ஏஐ அப்படின்னா என்னடா அப்படின்னு விஜயா கேட்க, கம்ப்யூட்டர்ல பண்ற வீடியோமா, இதுல இருக்கிறது நானே கிடையாதுமான்னு உறுதியா சொல்றாரு மனோஜ். டேய் டேய் டேய், இப்பெல்லாம் இதுவே ஒரு வேலையா போச்சுல்ல, வசமா சிக்கிக்கிட்டா இது நான் இல்லை ஏஐ கம்ப்யூட்டர்னு சொல்லிட வேண்டியது அப்படின்னு முத்து கேட்க, அம்மா இவன் தாம்மா இதை பண்ணி இருக்கிறான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அட பாவி, பச்சையா புழுகிற பாத்தியா நீ? மா, இவன் தாம்மா பார்லர் அம்மா கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான், அதை நான் என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு கண்ணை விரிச்சு காமிக்கிறாரு முத்து. என்ன ஒரு பித்தலாட்டக்காரன்ச்சி அப்படின்னு பாக்குறாங்க மீனா. நான் இவனை பார்க்காம எப்படி வீடியோ எடுத்திருக்க முடியும்? சாரு 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டாரு இதுல அப்படின்னு முத்து சொல்ல, ஆன்டி அது ஏஐ வீடியோலாம் இல்லை, ஒரிஜினல் தான்றாங்க ஸ்ருதி, ஃபோனில் எடுத்த வீடியோ தானே ஸ்ருதி சொல்ல, வேணும்னா அவன் ஃபோனை வாங்கி செக் பண்ணி பாருங்கம்மா, அதில் சாப்பிட்டுட்டு சார் தான் பில் பே பண்ணாரு பாருங்க அப்படின்னு முத்து சொல்ல, குழம்பி நிற்கிற விஜயா மறுபடியும் மகனை பார்க்குறாங்க. மனோஜ், ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு விஜயா கேட்க, இந்த பக்கம் வேற 3 பேர் அரண் கட்டின மாதிரி நிற்கிறாங்க. எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு மேலே தப்பிக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சதும், அதுமா நான் என் கிளையண்ட் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன், அங்கே ரோஹிணி வந்திருந்தா அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, பார்த்தீங்களா ஜம்ப் பண்ணிட்டானா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக சொல்கிற முத்து, இதில் ஏஐ டெக்னிக்னு சொல்லி தப்பிக்க பார்க்குறான் அப்படிங்கிறாரு. சும்மா இருடாங்கிறாரு மனோஜ். அப்படியே அம்மா கிட்ட திரும்பி, அம்மா நான் அங்கே கிளையண்ட்டை பார்க்க தான் போனேன், எதேச்சி அவளை அங்கே நான் பார்த்தேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, இந்த ஆளோட பொய்க்கு அளவே இருக்காது போல இருக்குன்னு மீனா சலிப்பாக முகத்தை திருப்பிக்கிறாங்க. கிளையண்ட்டை பார்க்க எதுக்கு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போனேன் அப்படின்னு முத்து கேட்க, ஏன் ஐஸ்கிரீம் கடையில் கிளையண்ட்டை பார்க்கக்கூடாதா, அப்படி ஏதாவது ரூல் இருக்கான்னு மனோஜ் கேட்குறாரு. இங்கே பாருங்கம்மா, நான் கிளையண்ட்டை பார்க்க தான் அங்கே போனேன், போன இடத்துல அவள் அங்கே வந்திருந்தா, என்னை பார்த்த உடனே அவள் வந்து என் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. 3 பேரும் அடேங்கப்பா, பார்லரம்மா பிச்சை வாங்கினேன் இவங்கிட்ட
அவ்வளவு ஈஸியா சரளமா போய் சொல்றான்னு பாக்குறாங்க. ஐஸ்கிரீம் அவங்களே வாங்கி உங்க கையில கொடுத்தாங்களா அப்படின்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்கிறாரு மனோஜ். அப்படியே உன் வாயிலையும் ஊட்டி விட்டாங்கன்னு சொல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஐயோ இவன் வேற சமாளிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கேன், ஏத்திக்கிட்டே போயிட்டு இருக்கான்னு நினைக்கிற மனோஜ், ஏய் சும்மா இரேண்டா நீ வேற அப்படின்னு கத்திட்டு அம்மா கிட்ட வர்றாரு. அம்மா நான் அவளை பார்க்கலாம் அங்க போகலம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப ஏண்டா வந்த உடனேயே பொய் சொன்னேன்னு விஜயா கேக்குறாங்க. அப்படி கேளுங்கம்மா அப்படின்னு முத்து அம்மாவை பார்த்துட்டு இருக்காரு. அது அப்படின்னு தடுமாறுறவரு டக்குன்னு ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி, நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னு தாம்மா அப்படிங்கிறாரு. உடனே விஜயாவும் என்கிட்டயே பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல, அவளை பார்க்காதன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற நீ, உன் உடம்புல சொரணன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. அது அவனுக்கு எப்பவுமே இல்லையம்மாங்கிறாரு முத்து. ஏண்டா நான் ஒரு பக்கம் திட்டு வாங்குறது பத்தாதா, நீ வேற ஏத்தி விடுறியான்னு மனோஜ் அவரை முறைக்கிறாரு. மனோஜ் எனக்கு தெரியாம நீ அவளை அடிக்கடி பாக்குறியா அப்படின்னு விஜயா கேட்க, இல்லம்மா இல்லவே இல்லைங்கிறாரு மனோஜ். அம்மா அதெல்லாம் இல்லம்மா, இவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான், நடிக்கிறான் அப்படியேவும். ஆனா ஒன்று மட்டும் கன்ஃபார்ம்மா, மனோஜ் ஜாதகப்படி அவனுக்கு 2 பொண்டாட்டின்னு நினைக்கிறேன்னா அப்படின்னு முத்து சொல்ல இங்கே மனோஜுக்கு அல்லு விடுது. விஜயாவும் திக்குன்னு ஆன்னு பார்க்குறாங்க. ஸ்ருதியும் மீனாவும் கூட ஒருத்தர் என்ன இது இப்படி சொல்றாருன்னு பார்த்துக்கிறாங்க. ஏய் என்னடா சொல்ற நீன்னு அதிர்ச்சியோட விஜயா கேட்குறாங்க. மனோஜ் திருன்னு பயத்தில் முழிச்சிட்டு இருக்காரு. டேய் நானே இவன் ரோகிணி கூட சுத்திட்டு இருக்கானேன்னு பயத்தில் இருக்கேன், நீ என்னடா இப்படி சொல்றேன்னு விஜயா கேட்குறாங்க. அட ஆமாம்மா, நீங்களே இவனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இவன் இன்னமும் பார்லர் அம்மா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான், வேற ஒரு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு 2 குடும்பத்தையும் நடத்திக்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு இவன் அப்படின்னு மனோஜ் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்க விஷயத்த முத்து வெளிப்படையா படக்குன்னு சொல்லிடுறாரு. அம்மா நான் அவ கூட எல்லாம் சுத்தலம்மா, நான் தான் சொன்னேன்ல கிளையண்ட்டை பார்க்க போன இடத்துல அவ வந்திருந்தா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நீ என்ன சொன்னாலும் அம்மா நம்புவாங்கன்றதுக்காக கலர் கலரா கதை விடாதடா. அம்மா இவன் உங்களை ஏமாத்திக்கிட்டு நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நீங்க என்னடானா இவனுக்கு பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு கோடீஸ்வரன் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயா மனோஜை பார்க்குறாங்க. டேய் நான் இப்பவே கோடீஸ்வரன் தான்டா அப்படின்னு மனோஜ் படக்குன்னு சொல்ல விஜயா ஆன்னு பார்க்குறாங்க. ஐயோ அவசரத்தில் வாயை விட்டுட்டோமா அப்படின்னு பயப்புள்ள முழிச்சிட்டு இருக்க, இப்பவே கோடீஸ்வரனா அப்படின்னு முத்துவும் பார்க்குறாரு. விஜயாவும் புரியாம திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க, ஐயோ இவன் ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் என்னடா பண்றதுன்னு முழிக்கிறாரு மனோஜ். மீனா அந்த தேவிகா கூட சுத்துறதுனால தான் இப்பவே கோடீஸ்வரன் சொல்றாரோ அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. ஸ்ருதி அப்படிலாம் எதுவும் இருக்காது, தெரியாம நாம பேச வேண்டாம், அமைதியா இருங்கன்றாங்க மீனா. என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, அப்படின்னு தந்தி அடிச்சிட்டு இருக்காரு. இப்பவே கோடீஸ்வரன் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க அம்மாவோட கையெடுத்து, அது இல்லம்மா அம்மா, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கோடீஸ்வரன் தானே நம்பிட்டாலே அந்த தாட்டே வந்து நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுமா அப்படின்னு மனோஜ் ஒரு வழியா சமாளிச்சு முடிச்சிடுறாரு. அம்மா இவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. டேய் மனோஜ் அம்மா பாவம்டா, அவங்க உன்னை நம்பி பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கஷ்டப்பட்டு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீ அவங்க முகத்துல கரிய பூசி விட்டுடாது அவ்வளவுதான் அப்படின்னு முத்து சொல்ல, டேய் நீ ஒன்று எனக்கு அட்வைஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மனோஜ் அம்மா கிட்ட திரும்பி, அம்மா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கேட்குறாரு. ஏய் எனக்கு தெரியாம நீ என்னென்னமோ பண்ற, அப்புறம் எப்படிடா நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு விஜயாவும் சொல்ல, அம்மா நான் சொல்றதெல்லாம் உண்மை, என்ன நம்புங்கன்றாரு மனோஜ். அப்போவும் அந்த லூசு விஜயா நம்பலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு முடிவுக்கு வந்தவங்களா, இங்க பாரு உனக்கு எப்ப எது நல்லதுன்னு எனக்கு தெரியும், என்னை மீறி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்ச அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு ஒரு முறைச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க விஜயா. அம்மா அந்த பக்கம் போனவுடனே மனோஜ் முத்துவை பயங்கரமா முறைக்கிறாரு. என்னடா முறைக்கிற, நீ ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது, மவனே எப்படி இருந்தாலும் நீ மாட்டுவடி, அன்னைக்கு இருக்குடி உனக்கு அப்படின்னு முத்து ஜாலியா சொல்லிட்டு அங்கே இருந்து போறாரு. போற போக்குல வீதியில நடமாடவே முடியாது போல இருக்கே, இவன் கண்ணில் படாம தப்பிக்க எவ்வளோ பாடுபட வேண்டி இருக்கு
அப்படின்னு கடுப்பா மனோஜ் அங்கேருந்து போயிடுறாரு. எல்லாரும் போயிட மீனாவும் ஸ்ருதியும் மட்டும் அங்கே இருக்காங்க. மீனா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, ஆமா ஸ்ருதி, இவர் ஏதோ தப்பு பண்றாருன்னு தான் தோணுது அப்படின்னு மீனாவும் ஒத்துக்கிறாங்க. ஆமா, முதல்ல அவர் ஷாப்ல ஒர்க் பண்ற ஜீவா கூட பார்த்தோம், அப்புறம் தேவிகா மேடமோட பார்த்தோம். இப்ப முத்து அனுப்பின வீடியோவில் ரோஹிணி கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆன்ட்டி வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் லிஸ்ட் எவ்வளவு பெருசா போகும்னு தெரியலையே அப்படின்னு பயங்கரமா அழுத்து சலிச்சுக்கிறாங்க ஸ்ருதி. பாவம் ரோஹிணி, அவ தான் இவரை நம்பி ஏமாற போறான்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாட்டியோட பஞ்சாயத்து தான். பாட்டியும் அண்ணாமலையும் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க. பாட்டியோட ரைட் சைடில் விஜயா, ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதின்னு உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்ல சந்திராவும் மீனாவும் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி சேரை போட்டு மனோஜ், முத்து, ரவின்னு 3 பேரும் உட்காந்துருக்காங்க. அம்மா அம்மா, நீங்க பேசணுங்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இருப்பா அவங்க காஃபி குடிச்சு முடிக்கட்டும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு திரும்ப சந்திராவும் ஸ்ருதியோட அம்மாவும் காஃபியை குடிச்சிட்டு வச்சிடுறாங்க. என்னம்மா அதுக்குள்ள குடிச்சிட்டீங்களா அப்படின்னு பாட்டி கேட்க 2 பேரும் குடிச்சிட்டோன்றாங்க. சரி, நீங்க 2 பேரும் பொண்ணுங்களை இங்கே அனுப்பி விட்டுட்டு கண்டுக்காம இருப்பீங்களா? உங்க பொண்ணுங்க இங்க என்ன பண்ணுனாங்க தெரியுமா? என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பாட்டி திட்டிட்டு இருக்க. அம்மா கொஞ்சம் கண்டுக்காம இருமா அப்படின்ற மாதிரி மீனா அவங்க அம்மாவை கொஞ்சம் கெஞ்சலா பாக்குறாங்க. என் புள்ள அண்ணாமலை இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமேன்னு இங்கே தங்க வச்சிருக்கான். ஆனா உங்க பொண்ணுங்களால எங்க வீட்டு பையன்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பாட்டி படக்குன்னு சொல்ல, டேய் இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடான்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. முத்துவும் ரவியும் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. என்னடி இது, இந்த அம்மா இவ்வளவு ஓவரா பேசுது அப்படிங்கிற மாதிரி சுதா ஸ்ருதியை பாக்குறாங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னு சுதா கொஞ்சம் முகம் சுருங்கி கேட்க, உங்க பொண்ணுங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை அப்படி அப்படிங்கிறாங்க பாட்டி படக்குன்னு. இப்ப நமக்கு கண்டிப்பா ஒரு பெரிய டவுட் வந்தே ஆகணும். உண்மையிலேயே ஞாபக மருதி பாட்டிக்கா இல்ல டைரக்டருக்கா இல்ல பாக்குற நமக்கான்னு தெரியல. அன்னைக்கு இவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி. இவங்க அப்பா திருச்சியில இருக்காரு மாணிக்க வாசகம்னு சொன்னாங்க. அன்னைக்கே பாட்டி என்ன முகஜாட ஒரே மாதிரி இல்லையேன்னு 2 பேரையும் கேட்க அதுக்கும் சமாளிச்சாங்க. இப்ப எந்த தைரியத்துல 2 அம்மாக்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. சுதாவும் சந்திராவும் திகைச்சு போய் பார்க்க, உங்க பொண்ணுங்களையே முழுசா குத்தம் சொல்ல முடியாது, எங்க வீட்லயும் 2 கழுதைங்க இருக்கு அப்படின்னு பாட்டி சொல்ல, முத்து ரவி 2 பேர் முகமும் விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிடுது. மனோஜ் வாய் மூடிட்டு புருபுருன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. முத்துவும் ரவியும் ஒரு முறைக்க வாய் மூடிக்கிறாரு அவரு. டேய் பாட்டி உன்னதாடா சொல்றாங்கன்னு ரவி சொல்ல, நீயும் தாண்டா இன்னொரு கழுத, பேசாம இருடான்னு முத்து சொல்ல, இதை கேட்டு விஜயாவுக்கும் சுதாவுக்கும் ஒரே திகைப்பா இருக்கு. ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் ஒரே கொண்டாட்டமா இருக்கு. இதோ பாருங்கம்மா, வயசு பசங்க பக்கத்துல இருந்தா இப்படிதான் நடக்கும். இதோ இருக்காளே உங்க பொண்ணு ஸ்ருதி, என் பேரன் ரவி கூட ஒன்னா பேசி சிரிச்சு 2 பேரும் சேர்ந்து போட்டோலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, என்ன கொடுமடி இது, இதெல்லாம் வேற நான் கேட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்னு சுதா ஸ்ருதியை பார்க்க அவங்க சங்கடத்தோட தலையை குனிறாங்க. அடுத்து சந்திரா கிட்ட திரும்புறவங்க, உங்க பொண்ணு மீனா இந்த திருட்டு பையன் முத்து கூட கிச்சன்லயும் மாடியிலையும் நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு மொத்தமா மானத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே டென்ஷன் ஆகுற பாட்டி, என்ன உங்க பொண்ணுங்களை பத்தி சொல்ற, கொஞ்சம் கூட கோவமே வராம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கோவத்தோட எழுந்து நின்று கத்துறாங்க. அது வந்துங்கம்மான்னு சந்திரா சொல்லிட்டு இருக்க அதிர்ச்சியோட பாக்குறாங்க சுதா. அம்மா அம்மா இப்படி உட்காருங்க அப்படின்னு அண்ணாமலை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. உட்காருங்கம்மா, இதுக்கு மேல கோவப்பட்டு என்ன ஆக போகுது, இதுக்கு மேல என்ன பேசணுமோ அதை பேசுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சோ இந்த பாட்டி அடிக்கிற கூத்து தாங்க முடியல, நமக்கே 1008 பொழப்பு இருக்கு, அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு இது உசுரை எடுக்குது அப்படின்னு விஜயா நெத்தியில கைய வச்சுக்கிறாங்க. அது சரிதாங்கிற பாட்டி, இவங்க இப்படி பழகிட்டு இருந்தா பார்க்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் விரும்புறேன்னு சொல்றாங்க, அதனாலதான் உங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு முடிவெடுக்கலான்னு வர சொன்னேன் அப்படின்னு பாட்டி பேச, நம்ம வாயை திறந்து எதுவும் சிக்கிக்க வேணான்னு அமைதியா உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். உங்க பொண்ணுக்கு என் பேரன் ரவியையும் உங்க பொண்ணுக்கு என் பேரன் முத்துவையும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு பாட்டி டிக்ளேர் பண்ணிட, எந்தா ஸ்ருதி இது என்ன சொல்லுது அப்படின்னு டென்ஷன் ஆக்கி கேட்குறாங்க சுதா. மா அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க,
என்ன அண்ணாமலை ஏதோ குழன்னு பேசுது அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. அம்மா அவங்க கேரளா பாஷையில பேசுறாங்கம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஓ அப்படின்றாங்க பாட்டி. ஏம்மா உங்க பொண்ணை எங்க பசங்களுக்கு கொடுக்க சம்மதமா அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சந்திரா வாயை திறந்துடுறாங்க. ஏம்மா மீனா முத்து 2 பேரும் போய் உங்க அம்மாவுக்கு அவ்வளோ நேரம் கிளாஸ் எடுத்தீங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகல போல இருக்கே. உடனே மீனா படார்னு அவங்க அம்மா கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. எல்லாரும் திகச்சு போய் அங்க பாக்குறாங்க. அம்மா எதுவும் சொல்லாத, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நாமளும் பேசணும் அப்படின்றாங்க மீனா. என்ன ஏற்கனவே கல்யாணம்னு சொல்ல வந்தீங்க அப்படின்னு பாட்டி ஷார்ப்பா காதுல வாங்கிட்டு கேக்குறாங்க. மீனா என்ன சொல்லலான்னு அப்படின்னு யோசிக்க, அம்மாம்மா அவங்க ஏற்கனவே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு அண்ணாமலை முடிச்சிடுறாரு. அதுதான் உங்க பொண்ணு வீட்டுக்குள்ளேயே மாப்பிள்ளை பார்த்துட்டாலே அப்படின்னு பாட்டி வெடுக்குன்னு சொல்ல, முத்து உடனே அது நான் தான் அப்படின்னு தையா தக்கான்னு குதிக்கிறாரு. டேய் ரொம்ப கேவலமா இருக்குடா நீ வழியறது, அடங்குடான்ற மாதிரி பாட்டி பார்க்க மீனா அவரை பார்த்து சிரின்னு சிரிக்கிறாங்க. என்ன சம்மந்தி கல்யாணம் ஆனவங்களுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சுதா மெதுவா விஜயா கிட்ட கேக்குறாங்க. இதெல்லாம் எங்க தலை எழுத்து, அவங்க மறந்து போனதுனால எங்க உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க விஜயா. உங்க பொண்ணுங்களை எங்க பேரன்களுக்கு கட்டி கொடுக்க சம்மதமா இல்லையா, அத முதல்ல சொல்லுங்கன்றாங்க பாட்டி. சுதா இன்னமும் குழப்பத்தோட தான் பார்த்துட்டு இருக்காங்க. சந்திராவும் அப்படியே குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துருக்க. அம்மா என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டுல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கண்டிப்பா அவ சந்தோஷமா தான் இருப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்றாங்க சந்திரா. முத்து பரவாயில்லடா, நல்ல பேர் தான் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு பாட்டி சொல்ல, அவரும் அசடு வழிஞ்சிட்டு உன் பேரனாச்சே பாட்டிங்கிறாரு. இதுல பாட்டிக்கும் வேற பெருமை. உடனே மனோஜ், ஏய் எல்லாரும் சேர்ந்து மேய்க்கிறதே எருமை, இதுல எதுக்குடா பெருமைப்பட்டுக்கிறீங்க அப்படின்னு ஒரு பார்வை பாக்குறாரு. சரி இவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க, நீங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு பாட்டி சுதா கிட்ட கேக்குறாங்க. அவங்க எதுவும் சொல்லாம ஸ்ருதியை பார்த்துட்டு விஜயாவை பார்க்க, மா விவரமெல்லாம் சுருதி சொல்லி இருப்பாளே அப்படின்னு அண்ணாமலை கேட்க, சொன்னா, ஆனா எப்படி இந்த மாதிரி அப்படின்றாங்க சுதா. என்னம்மா அந்தஸ்து பாக்குறீங்களா, என் பேரன் நல்லா படிச்சிருக்கான், அது என்ன படிப்புடா அப்படின்னு பாட்டி கேட்க, கேட்டரிங் பாட்டி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பாட்டிங்கிறாரு அவரு. பெரிய ஹோட்டல்ல எல்லாம் போய் பெரிய பெரிய வேலையெல்லாம் பார்க்க போறான் அப்படின்றாங்க பாட்டி. அதுக்கெல்லாம் பெருசா வாய்ப்பு இல்ல பாட்டி, வர்ற பொண்ணு வேணா ஹோட்டல் ஆரம்பிச்சா அதுல வேலை பார்ப்பான். இல்லடா ரவி அப்படின்னு கிடைச்ச சந்தர்ப்பத்தை நக்கலா யூஸ் பண்றாரு மனோஜ். உடனே ரவியும் சுறுசுறுன்னு கோவத்துல, அதுல தப்பு இல்ல, அப்பாவை ஏமாத்தி காசு எடுத்துட்டு ஓடுறது இருக்குல்ல அதுதான் தப்பு அப்படின்னு நல்லா சுருக்குன்னு முடிக்கிறாரு. ஓகேடா, இத்தனை நாள் நான் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப உன் வாயை கொடுத்து நீயே வாங்கிட்டேன்னு முத்து பாக்குறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் வாயை திறப்பாரா என்ன? ஏய் சும்மா இருங்கடா அப்படின்றாரு அண்ணாமலை. ஏம்மா ஸ்ருதி, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லு, நீ என் பேரனை விரும்புறல்ல அப்படின்னு பாட்டி கேட்க, ஆமா பாட்டி அப்படிங்கிற ஸ்ருதி எழுந்த உங்க அம்மா கைய பிடிச்சிக்கிட்டு, அம்மா ப்ளீஸ்மா நான் ரவியை லவ் பண்ணுறேம்மா, ப்ளீஸ்மா எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு பர்ஃபார்மன்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நீ வேற அலப்பறை பண்ணாதடி அப்படிங்கிற சுதா. சரிங்க, அதான் என் பொண்ணே சொல்லிட்டால, அவ விருப்பம்தான், ஏன் விருப்பம்ன்றாங்க சுதா. உடனே ஸ்ருதி மறுபடியும் அம்மா கிட்ட உட்காந்து தேங்க்ஸ் மம்மி அப்படின்னு அம்மாவை மைல்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்ன அண்ணாமலை உடனே சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பாட்டி அதிர்ச்சியோட கேட்க, வேற வழி இல்லையே அப்படின்னு விஜயா அசால்ட்டா சொல்ல, அதை ஷார்ப்பா கவனிக்கிற பாட்டி, என்ன சொன்ன அப்படின்னு விஜயா கிட்ட கேட்குறாங்க. அது இல்லை அவங்க லவ் பண்ணுறாங்கல்ல, அதனால வேற வழியே இல்லைன்னு சொல்ல வந்தேன்னு விஜயா முடிச்சுக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாமா, என் பேரனுங்க உங்கள் பொண்ணுங்களை நல்லா பார்த்துக்குவானுங்க அப்படின்னு பாட்டி அஷூரன்ஸ் கொடுக்க, இவங்க 4 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா அப்படின்றாங்க சந்திரா. ஆமாந்த, உங்க பொண்ணை நான் நல்லா கண்கலங்காம பாத்துக்குவேன் என்ன மீனா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாம்மா நம்பி கொடுக்கலாமான்றாங்க மீனா. அண்ணாமலை நாள் பார்த்துட்டேன், வர்ற 10ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பாட்டி சொல்ல, உங்க விருப்பமான்றாரு அவரு. ஒரே முகூர்த்தத்துல 2 கல்யாணத்தையும் வச்சிடலாம், நீ மண்டபத்தை பாருன்றாங்க பாட்டி. மண்டபமா? 2வது கல்யாணத்துக்கு எதுக்கு மண்டபம், வீட்லயே பண்ணனா கிடக்கு அப்படின்னு மனோஜ் எழுந்து நின்று ஆவேசமா சொல்றாரு. ஐயோ கெடுத்தாண்டா குடிய,
அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்க முத்து படார்னு மனோஜை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாரு. 2வது கல்யாணமா அப்படின்னு பாட்டி குழம்பி போய் பார்க்க, அது ஒன்றும் இல்லை பாட்டி, 2 கல்யாணத்தைன்னு சொல்ல வந்தான் இல்லடா அப்படின்னு ஒரு கிள்ளு கிள்ளிட்டு கேட்க, அவரும் வழி தாங்காம ஆமா ஆமா பாட்டி அப்படிதான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அம்மா மண்டபம் எல்லாம் வேண்டாமா, நீங்க சொல்ற தேதிக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, நம்ம வீட்லயே பண்ணிடலாங்கிறாரு அண்ணாமலை. ஆமா அத்தை, வீட்லயே பண்றதுதான் நல்லது, 4 பேருக்கு தெரிஞ்சு பண்ணினா என்ன நினைப்பாங்கன்றாங்க விஜயா. பாட்டி உடனே திகைச்சு போய், ஏய் கல்யாணம் பண்றதுக்கு யாரு என்னடி நினைப்பாங்கன்றாங்க. அது இல்லத்த, மூத்தவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலல்ல அதான் அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் அடுத்த 2 பேரும் அவசரப்பட்டுட்டாங்களே அப்படிங்கிறாங்க பாட்டி. 4 சிங்கங்களுக்கு நடுப்புற உட்கார வச்ச மாதிரி திருன்னு முழிச்சிட்டு பயத்தோட பாக்குறாங்க சுதா. ஐயோ இப்படி ஒரு லூசு பாட்டி இருக்கிற வீட்டுல என் மோளை எப்படி இருக்கும், இங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டா பரவாயில்லன்னு அவங்க மனசுல கண்டிப்பா ஓடும். இப்ப கூட ஒன்னும் இல்ல, ஊர்ல சதாசிவம் பொண்ணு இருக்கா, மூக்கு முடியுமா நல்லா இருப்பா அப்படின்னு பாட்டி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ பாட்டி, அவளோட மூக்கு முடி எல்லாம் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்றாரு மனோஜ். டேய் உட்காருடா அப்படின்னு முத்து ஜாலியா சிரிச்சுக்கிட்டே மனோஜை பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. அம்மா முதல்ல இவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம், அப்புறம் அவனுக்கு பாத்துக்கலான்றாரு அண்ணாமலை. பாட்டி அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சங்கீத் மெஹந்தி எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்றாங்க ஸ்ருதி. அது என்னது மெஹந்தி சங்கீத் எல்லாம் அப்படின்னு பாட்டி கேட்க, அது ஒண்ணும் இல்ல பாட்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் மருதாணி வைப்பாங்கல்ல, இப்பெல்லாம் அதை ஒரு ஃபங்க்ஷனாவே கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு மீனா விளக்கம் கொடுக்க, பாட்டி அப்படியான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா பாட்டி, சங்கீத்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் டான்ஸ் பாட்டு அதெல்லாம் இருக்கும்னு ஜாலியா சொல்றாரு ரவி. டேய் எதுக்குடா அவ்வளவு கூத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல சம்மந்தி, ஸ்ருதி ஆசைப்படுறாள், அவ கல்யாணத்துல இதெல்லாம் பண்ணணும்னு நாங்களும் ஆசைப்பட்டோம், இந்த தடவையாவது அதெல்லாம் பண்ணிடலாமே அப்படின்னு சுதாவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி சொல்றாங்க. சரி, அவங்க விருப்பம் என்னவோ அதே மாதிரி பண்ணட்டும்ன்றாங்க பாட்டி. கல்யாண வேலையெல்லாம் பார்க்கணும், நீங்க 2 பேரும் உங்க பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்கன்றாங்க பாட்டி. எல்லாரும் பதறி அடிச்சு பாக்குறாங்க. ஐயோ இதுக்கு என்ன சொல்றது, எப்படி சமாளிக்கிறதுன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. பாட்டி அவங்க எதுக்கு வீட்டுக்கு போகணும், அவங்க இங்கேயே இருக்கட்டுமே அப்படின்னு டன்டன்னா வழியிறாரு முத்து. ஆமாம் பாட்டி, இங்கே தானே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ரவி சொல்ல, ஐயோ ஏண்டா 2 பேரும் இப்படி மானத்தை வாங்குறீங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுங்க நம்ம வீட்டுல இருக்க கூடாதுடா அப்படின்னு பாட்டி சொல்ல, வேற வழி இல்லாம 2 பேரும் ஏன்னு பாக்குறாங்க. நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, திருன்னு முழிக்கிறாங்க சுதா விஜயாவை பார்த்து. என்ன பாக்குறீங்க அப்படின்னு பாட்டி கேட்க, அம்மா அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு அண்ணாமலை. அப்படிலாம் முறைய மாத்த முடியாதுப்பா அப்படின்னு பாட்டி சொல்ல, பாட்டி என்ன இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. மீனாவுக்கு ஜாலியா இருக்கு, அதான் சொல்றாங்கல்ல முறைப்படி செய்யணும்னு அப்படின்னு முத்துவை பார்த்து அழுத்தி சொல்றாங்க. வேணும்னே பண்றீங்க பாத்தீங்களா அப்படின்னு முத்து கண்ணாலேயே தவிக்க, இதுவும் ஜாலியா தான் இருக்கு பாக்கலாம் அப்படின்னு மீனா பாக்குறாங்க. நீங்க உங்க பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு பாட்டி ஒத்த காலில் நிக்கிறாங்க. இல்லம்மா அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சந்திரா இழுக்க, அம்மா அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்றாங்க மீனா. அதான் நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன இங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, அம்மா வேற வழி இல்லம்மா, நீங்க கூட்டிக்கிட்டு போயிட்டு கல்யாணத்தன்னைக்கு கூட்டிக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, சரிங்க அண்ணே அப்படின்னு சந்திரா தலையாட்டுறாங்க. சுதா ஸ்ருதியை பார்க்க, 2 பேரும் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனா ஸ்ருதியை பார்க்குறாங்க. போங்கன்னு சொல்றேன்ல அப்படின்னு பாட்டி அதட்டெல்லாம் சொல்ல, சரிங்க பாட்டி அப்படின்னு மீனாவும் ஸ்ருதியும் எழுந்து ஸ்ருதி ரூமுக்கு போறாங்க. என்ன விஜயா, நான் கரெக்டா பேசினேனா அப்படின்னு பாட்டி கேட்க, நீங்க கரெக்டா தான் அத்தை பேசுவீங்க அப்படின்னு விஜயா வேற ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி பாட்டி தலையில வைக்க, அவங்க ரொம்ப சந்தோஷமா எழுந்திருக்கிறாங்க. முத்து எழுந்த அவங்க அப்பா காதுகிட்ட வந்து, அப்பா என்னப்பா பாட்டி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு கேட்க, கொஞ்ச நாள் தாண்டா பொறு அப்படிங்கிறாரு அண்ணாமலை. விஜயாவும் ஸ்ருதியும் பேக் பண்ணி எடுத்துட்டு வர்றாங்க. முகத்தை தொங்க போட்டுட்டு நின்றுட்டு இருக்க ரவியும் முத்துவும் சடனா ஒரு ஐடியா வந்து பிரைட் ஆயிடுறாங்க. பாட்டி நான் போய் உங்களை டிராப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு முத்து பரப்பறக்க, நானும் போயிட்டு வந்துடுறேன் பாட்டிங்கிறாரு ரவி. அவங்களுக்கெல்லாம் போக தெரியும் போங்கடா அப்படின்னு பாட்டி முத்துவோட கையை ஒரு கிள்ளு கிள்ளிட்டு, நீங்க கூட்டிக்கிட்டு போங்கம்மா அப்படின்னு சுதாவையும் சந்திராவையும் பார்த்து சொல்றாங்க. சரி சரிங்க வரோங்க
அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. போயிட்டு வரேங்க அப்படின்னு மீனா முத்துவுக்கு பை காமிக்க, டேய் பைடா அப்படின்னு ரகசிய சிரிப்போட ஸ்ருதி அங்கிருந்து போறாங்க. அண்ணாமலை கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் போய் பாரு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிடுறாங்க. வெளியே போயிட்டு இருந்த மீனாவும் ஸ்ருதியும் படக்குன்னு திரும்பி ஒரே மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு படியில ஜாலியா இறங்க ஆரம்பிக்க, இவங்க 2 பேரும் ஏன்னு முழிக்கிறாங்க. பா என்னப்பா இது அப்படின்னு அழுகாத குறையா முத்து வந்து கேக்குறாரு. சிரமம் தாண்டா, பாட்டிக்காகன்னு நினைச்சுக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போயிட வராத கண்ணீரை தொடச்சிட்டு நிக்கிறாரு முத்து. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காங்களோ தெரியல கடவுளே அப்படின்னு கையை விரிச்சுக்கிட்டே போறாங்க விஜயா. மனோஜுக்கு இப்ப ரொம்பவே ஜாலியா இருக்கு. அப்படியே தம்பிங்க பக்கத்துல வர்றவரு, நீங்களும் என்ன மாதிரியே தனியா இருக்கீங்க, உங்க பொண்டாட்டிங்க கூட உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்றாரு. அடிங்க அப்படின்னு 2 பேரும் பயங்கர டென்ஷன்ல மனோஜை துரத்த அவர் வீட்டுல அங்கங்க ஓடி சோஃபால எகிரி குதிச்சிட்டு இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து அவரை துரத்தி அடிச்சு துவைச்சு எடுக்கிறதுக்கு விரட்டிட்டு ஓடுறாங்க. முத்து இந்த டிராமாவை வந்து கார் ஷெட்ல சொல்ல செல்வம், கார்த்திக், தினேஷ் 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஏண்டா அவன் ஒரு தடவை கல்யாணம் பண்றதுக்கே நாக்கு தள்ளிட்டு இருக்கிறான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. டேய் அப்புறம் வாயில இருக்க பல்லெல்லாம் கீழே விழுந்துற பாத்துக்கன்னு முத்து மிரட்டுறாரு. டேய் நீ சொன்னதை கேட்டு சிரிக்காம என்னடா பண்றது அப்படின்னு செல்வம் கேட்க, சிரிக்கணும்னா அப்படி ஓரமா போய் நின்று சிரிங்கடா. ஏண்டா புதுசா ஆபீஸ் பார்க்க வந்திருக்கிறோம், ஓப்பனிங் அப்பவே இப்படி சிரியா சிரிச்சிங்கன்னா பொழப்பு சிரிச்சு போயிரும்டா அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு இல்லப்பா, இப்படி உன் பாட்டி கல்யாணம் ஆன உன்னையும் சிஸ்டரையும் பிரிச்சு வச்சுட்டாங்களே அப்படிங்கிறாரு கார்த்தி. அதாவது பரவாயில்ல, திரும்ப கல்யாணம் வேற பண்ண போறாங்களேங்கிறாரு தினேஷ். வேற என்னடா பண்றது, பாட்டிக்கு எல்லாமே மறந்து போச்சு. நானும் மீனாவும் தனியா பேசிட்டு இருக்கத பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கடா. இப்ப 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஆமா ரவிக்கு அவன் பொண்டாட்டி கூடயே சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு செல்வம் கேட்க, ஆமா அவங்க 2 பேரும் லவ் பண்றதா பாட்டி நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு முத்துவாலையே சிரிப்பை அடக்க முடியல. மறுபடியும் அடுத்த ரவுண்டு சிரிப்பலை ஓடுது. ஏன்பா பாட்டி கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானேப்பா அப்படின்னு கார்த்திக் கேட்க, டேய் அதான் சொன்னேன் இல்லடா, நடந்த விஷயத்த ஞாபகப்படுத்தி பாட்டி அதை யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமாண்டா, அவங்களுக்கு மறந்துருச்சுங்கிறதே அவங்களுக்கு சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி விடு, இப்ப கல்யாணம் நடக்கிறதும் ஒரு விதத்துல நல்லதுதாங்கிறாரு செல்வம். ஏன்டா அப்படின்னு முத்து கேட்க, வாட்டி உனக்கும் சிஸ்டருக்கும் கல்யாணம் நடக்கும்போது நீ அவங்கள பிடிக்காம தானே தாலி கட்டுன அப்படின்னு செல்வம் கேட்க, முத்துவும் ஆமாங்கிறாரு. அந்த மனோஜ் பைய பணத்தை தூக்கிட்டு ஓடி போயிட்டான், அப்பா சொல்லிட்டாரேன்னு தாலி கட்டுனேன். இந்த வாழ்க்கை ஒரு மாசம் கூட நிலைக்காது, மீனா அவங்க அம்மா வீட்டுக்கே ஓடி போயிடுவான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் தாண்டா என் வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு தான் சொல்றேன் இந்த தடவை நடக்கிற கல்யாணமாவது சந்தோஷமா நடக்கும்லன்னு செல்வம் கேக்குறாரு. அப்படின்னு முத்து சந்தோஷமா தலையாட்டுறாரு. போன தடவை தான் முத்து கல்யாணத்துல சாப்பிட முடியலங்கிறாரு கார்த்தி. அதான் இந்த கல்யாணத்துல சாப்பாடு போட போறான்ல அப்படிங்கிறாரு செல்வம். டேய் பார்ட்டி இருக்கான்னு தினேஷ் கேக்குறாரு. டேய் வேணும்னா பார்ல புக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கார்த்தி ரொம்ப ஆவலா கேக்குறாரு. டேய் கொன்னிடுவேன், இப்பதான் அந்த பக்கம்லாம் போகாம இருக்கிறேன், மீனாவுக்கு தெரிஞ்சது அவ இந்த கல்யாணமே வேண்டான்னு ஓடி போயிடுவா அப்படின்னு முத்து சொல்ல 3 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்போ மீனா அவங்க வண்டியில அந்த பக்கமா வர முத்து அங்க போறாரு. வா மீனா அப்படின்னு முத்து வந்து நிக்க, வாங்கம்மா புது பொண்ணு எப்படி இருக்கீங்க அப்படின்னு செல்வம் ஜாலியா கலாய்க்கிறாரு. முதலாளி அம்மா உங்களுக்கு கல்யாணமாமே அப்படின்னு கார்த்திக் கேக்குறாரு. வாழ்த்துக்கள் சிஸ்டருங்கிறாரு தினேஷ். என்னம்மா முத்து இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துட்டேங்கிறாரு செல்வம். ஏன்னு நான் வரக்கூடாதுன்றாங்க மீனா. இல்லம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருத்தர் பார்க்க கூடாதுல்ல அப்படின்னு செல்வம் சொல்ல, ஆமாமான்னு தலையாட்டுறாங்க கார்த்தியும் தினேஷும். நீங்க பாத்துக்க கூடாதுன்னு பாட்டி ஆர்டர் வேற போட்டிருக்காங்களாமே அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அதானே நீங்க ரூல்ஸை மீறி நடக்கிறீங்களே அப்படின்னு மிரட்டலா சொல்றாரு தினேஷ். டேய் நீங்களே ஓவரா கலாய்க்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியலையாடா அப்படின்னு முத்து பார்க்க, முத்துவை ரொம்ப ரசனையோட சுவாரஸ்யமா மீனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோல கல்யாண வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களான்னு பார்த்தா வேற ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. கனகா மனோஜுக்கு செம்மையா மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. மனோஜுக்கு உச்சி குடிமையெல்லாம் போட்டு விட்டு முகத்துல நிறைய பவுடர் திட்டு திட்டு அப்பி விட்டு நெத்தியில பொட்டெல்லாம் வச்சு விட்டு
அவரை அழகு பார்க்குறாங்க கனகா. ஹஸ்பண்ட் அழகா இருக்காருல்ல அப்படின்னு அவங்க ரசிக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அங்கே பேசிட்டு இருந்த மனோஜ் உச்சி குடுமியை மறந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. உள்ள வந்த மனோஜை பார்த்து, ஐயோ என்னடா நீ டிஃப்ரெண்டா வந்திருக்க அப்படின்னு முத்து கேட்க எல்லாரும் மனோஜை திரும்பி பார்க்கறாங்க. டேய் இந்த கெட்டப் உனக்கு சூப்பரா இருக்குடா அப்படின்னு ரவி சிரியா சிரிக்கிறாரு. விஜயா டென்ஷன் ஆகி ஏன்டா இப்படி வந்திருக்கன்னு கேக்குறாங்க. அவரு எல்லாரும் மண்டைய பாக்குறத பார்த்து மண்டையில கைய வைக்கிறாரு. என்னடா இது சின்ன பிள்ளைங்க மாதிரி உச்சியில குடுமையெல்லாம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு முத்து கேட்க, ஐயோ முகத்துல இருக்க பொட்டை அழிச்சோம், கன்னத்துல இருக்கத தொடச்சோம், மொத்தமா முகத்தை கழுவுனோம், மண்டையில இருக்க கொண்டைய மறந்துட்டோமே அப்படின்னு திருன்னு பாக்குறாரு. மீனா, ஸ்ருதி, முத்து, ரவின்னு எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. 10ஆம் தேதி கல்யாணம்னாங்க. பாட்டி எங்க போனாங்க? மீனாவும் ஸ்ருதியும்